கடலின் அலையோசை மெல்ல காதில் விழுந்து கொண்டிருந்தது. அந்த மாலை நேரத்தில் ஒரு மனிதன் அமைதியாக திருச்செந்தூர் முருகன் கோவில் வாசலில் நின்றிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர். இதயம் நிறைந்த கவலை. என் வாழ்க்கை ஏன் இப்படிச் சிக்கிக் கொண்டது முருகா. என்று உள்ளத்தில் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். அந்த நேரத்தில் கடல் காற்று முகத்தை வருடியது. அது சாதாரண காற்று இல்லை. நான் இருக்கேன் என்று முருகன் சொல்வது போல. சன்னதியில் நின்றவுடன் அவன் மனசு உடைந்து விட்டது. அவன் சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாம் ஒரு கண்ணீரில் சொன்னான். அப்போது அவன் கண்கள் நாழிக்கிணற்றை நோக்கின. கடலருகில் இருந்தும் இனிப்பான தண்ணீர். அவன் நினைத்தான், இந்த உலகம் உப்பாக இருந்தாலும் என் முருகன் எனக்கு இனிமையை தருவான். அந்த ஒரு தரிசனம் அவன் மனதை மாற்றிவிட்டது. வெளியே வந்தபோது அவன் அதே மனிதன் இல்லை. முன்பு கவலையோடு வந்தவன் இப்போது நம்பிக்கையோடு நடந்தான். கடல் அலைகள் அதே மாதிரி இருந்தாலும் அவன் உள்ளம் மாறி விட்டது. உலகம் என்னை கைவிட்டாலும் திருச்செந்தூர் முருகன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான்.